இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ யாரை பத்தி சொல்ற பாருங்க, நான் உன் வழியை வாய்க்க பண்றேன்னு சொல்ல. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆங்கிலத்தில் நல்ல சொல்லு, குட் சக்சஸ், நல்ல வெற்றிகளை காண்பாய். இதுவும் நல்ல வார்த்தை தான், புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்போ பாருங்க, அப்ப இது மாறணும். எது மாறணும்? சிந்தை மாறணும். இந்த சிந்தையை தான் கரெக்ட் பண்றான் பிசாசு. இந்த சிந்தையில தான் நம்ம வாழ்க்கை நிறைய கெடுக்குது பாருங்க. அதனாலதான் அந்த வார்த்தை யோசுவா கிட்ட சொல்லும் போது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். உனக்கு தெரியும் இதுதான் கரெக்ட், இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நான் போகணும், இதுதான் எனக்கு உகந்தது, இப்படிதான் நான் நடத்தணும், இப்படிதான் நான் உருவாக்கணும். உங்களுக்கு அது தெரியும். அப்ப இரவும் பகலும் இந்த வார்த்தை எதுக்கு நான் கொண்டு வரேன்னு சொன்னா, இப்ப என் சிந்தை இருக்கு பாருங்க, இந்த சிந்தையை வார்த்தையின் சிந்தையா மாத்தினேன். வார்த்தைனாவே கிறிஸ்து. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப தேவனாய் இருக்கிற வார்த்தையை கொண்டு வந்து தேவனாக சிந்தையா மாற்றும் பொழுது தேவ ஆவியானவர் இந்த சிந்தையோட தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் சிம்பிள். எதுவுமே நான் சொன்னது விளங்குது, அதான் உண்மை. அப்ப ஆவியானவர் பேசுறது கேட்குமா? புரிந்து கொள்ளாமா? ஏமே யோசிச்சு பாருங்க. டொக்கோமோ சிம்மை போட்டுறீங்கன்னு வைங்க, ஏர்டெல்லில் போய் சண்டை போடுறீங்க, உங்கள் கம்பெனியே சரி கிடையாது. அவனும் கொஞ்சம் நேரம் கேட்டுனே இருக்கிறான், எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க? டொக்கோமோ. வெளியில் போயா முதல்ல. கம்பெனியே தெரியாமல் வந்து எங்கிட்ட கேட்க மாட்டான். கம்பெனியே தெரியாமல் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கிற எந்த கம்பெனியை போட்டுருந்தே முதல்ல புரிஞ்சுக்க. யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் என்கிட்ட பேசவே மாட்டேன்றார். கரெக்டாக சொல்றாரு. என்ன உன் மெயினில் என்ன வச்சிருக்கிற, உன் சிந்தை என்ன வச்சிருக்கு, உன் சிந்தனையில் என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்தையை நல்லா கிறிஸ்தியேசுவை போல அந்த சிந்தை வரணும் பாருங்க. அந்த கிறிஸ்தியேசு சிந்திக்கிற மாதிரி, கிறிஸ்தியேசு நடந்துகிற மாதிரி, கிறிஸ்தியேசு யோசிக்கிற மாதிரி அதை கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? வார்த்தையினால். எப்படி கொண்டு வர முடியும்? இன்னைக்கு ஒருத்தர் டாக்டர்ன்றோம், எப்படி டாக்டர் ஆயிட்டாரு? பிறக்கும் போதே இவர் டாக்டர் என்று அழைக்கப்படுவாராகன்னு பேர் வச்சிட்டாங்களா? எப்படிங்க டாக்டர் ஆனாரு? படிச்சாரு. படிச்சு 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் படிச்சு மைண்ட் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? இப்போ போய் அவரை போய் சொல்லுவோம் நான் டாக்டர். நீங்க டாக்டர் இல்லை. நீ எப்படி சொல்லலாம் நான் டாக்டர் இல்லைன்னு? உடனே சொன்னான் டாக்டர். எப்படி டாக்டர்? எனக்கு எல்லாம் தெரியும், என்ன நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும் தெரியும், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், டாக்டர். இப்போ அவர் புத்தி டாக்டர் ஆயிட்டதுனால இப்போ அவர் டாக்டர்னு அழைக்க வேண்டியதா இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ உங்க கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவை போலவே பிதா எல்லா ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். இதான் உண்மை. அப்ப பிரச்சனை எங்க? பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா யோசிக்கிறது. கூப்பிட்டு சொல்லுங்க, நல்லா யோசிங்க. ஏமே எதை யோசிக்கணும்? எதையாவது யோசனை கிடக்குது. ஒரு சிலருக்கு பாருங்க, யோசிக்கிறதுக்கு எது இல்லைன்னா தெருநாயை குறித்து அதை யோசனை கிடக்குது. எதுவுமே இருக்காது, மைண்ட் எம்டியா இருக்குது. ஏதாவது ஒன்று யோசிச்சு கிடக்குது. வீட்டில் உட்காந்து யோசிக்கிறது, அதை யோசிக்கிறது. பாருங்க, இந்த பொம்பளைக்கு இந்த குழம்பு வைக்கிறது ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய யோசனை. பார்த்தீங்களா, சில இதில் பண்டிகை வந்தால் புடவை எடுக்கிறது இல்லை, எல்லா கலர்லையும் எப்படி எடுக்க முடியும்? இருக்கிறதே அங்கே அவ்வளோதான். எத்தனை மாதிரி இருந்தாலும் அதே கலர் தான். பாருங்க, சூட் எடுக்கிறது அதே பிரச்சனை தான். எப்படி போனாலும் கருப்பு வெள்ளை புழு வேலை என்ன சூட்டை போட சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க. டை வேணால் மாற்றி கட்டிக்கலாம். எதை வேணாலும் தேவையில்லாத யோசிக்குது. அப்படியே உட்காந்து யோசிச்சு மைண்ட் வேற மாதிரி. ஆவியானவரை பேசுனா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? இருக்கிற குழப்பம் போதாது நீங்கள் வேற பரலோகத்தில். அதான் உண்மை. அவர் சொல்றதே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, எட்ட மாட்டேங்குது. அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கே ஒன்றும் புரியல, இதுக்கு மேலே நீங்கள் சொன்னாலும் என்ன? நான் சொல்லது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் சிந்தனை கரெக்டாக கிறிஸ்தியேசு மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை பார்த்தா கூட திராட்சை ரசம் மாதிரி பார்ப்பீங்க. அது மாதிரி விளங்குது. ஏன்னா இப்போ கிறிஸ்து தண்ணியை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு சொல்லுங்க? எப்படி பார்த்தாரு? ஒரு தண்ணி தான் இருக்குதுன்னு சொன்னாரா? எங்கே பார்த்தாலும் தண்ணி சூழ்ந்து இருக்கிறது, திராட்சை ரசமே என் கண்ணுக்கு புலப்படவில்லையே, ஓ சீஷர்களே அப்படிலாம் டைலாக்லாம் பேசியிருந்தாரா? அவர் தண்ணியை பார்க்குறாரு, ஆனால் சிந்தையில் சொல்லுறாரு திராட்சை ரசம். அவருக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதை அவர் ஃபிக்ஸ் பண்ணார், அப்படியே செஞ்சு காமிச்சார். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் மைண்டில் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தியேசுடைய சிந்தை உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாதாரண இருக்கும், ஆனால் அசாதாரணமாக கர்த்தர் உங்கள் கண்ணில் காட்டுவார். அது எதுவுமே விசுவாசி இது சாதாரணம், அது அசாதாரணமாக கர்த்தர் காட்டுவார். இப்போ எங்கே அது பிரச்சனை?
ஒருத்தன் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்போ நம்ம நினைவுல மாறும் போது கண்டிப்பாக நான் சொல்ல பாருங்க, அந்த வாழ்க்கையின் தரமே கர்த்தர் மாற்றி காமிச்சார். ஆவியானவர்னா நீங்கள் எதோ சும்மா நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆவியானவர் கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களுக்குள்ள நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆமென்.